வணக்கங்க. ஒரு மட்டன் சுக்கா செய்யறது எப்படின்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க. சூப்பரா இருக்கும். அதுக்கு மட்டன் நல்லா க்ளீன் பண்ண மட்டன ஒரு குக்கரில் போட்டுருங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4, 5 விசில் கொடுத்து எடுத்து வச்சிடணுங்க. மல்லி ஒரு 1 1/2 ஸ்பூனு, ஜீரகம், சோம்பெல்லாம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுருங்க. மிளகு 1 ஸ்பூன் போட்டுருங்க. வரமிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் ஹோல் கரம் மசாலா போட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு பேனில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி வச்சுருங்க. நல்லா மட்டன் வெந்துருச்சு பாருங்கள். பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிடுங்க. கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடுங்க. மட்டன் வேக வச்சோம்ல அந்த தண்ணியோடய விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அந்த தண்ணியில் நல்லா சுண்ட வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க. ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. ஓரளவுக்கு ஒரு 10 நிமிஷம் தண்ணி ஓரளவுக்கு சுண்டி வந்துடும். நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்லங்க, அந்த பவுட்ரு போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அது நல்லா எல்லாத்துலேயும் அந்த மட்டன் எல்லாம் நல்லா கோட் ஆகிக்குங்க. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். லாஸ்ட்டாக மல்லித்தலை போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதேங்க, சூப்பரான ஒரு மட்டன் சுக்கா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. தேங்க்யூங்க.